TPHistory நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி ஆதி கிருஷ்ணா. ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக வாக்னர் ஆயுத குழு கிளர்ச்சியில் ஈடுபட்ட பிர்கோசின் எங்க இருக்கிறாருங்கிறது இன்னும் மர்மமா தான் இருக்கிற சூழ்நிலையில அவர் கொல்லப்பட்டிருக்கலாங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில பைடன் கிண்டலா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மட்டும் பிர்கோசினா இருந்திருந்தா எனக்கு கொடுக்கப்படுற உணவுல கூட கவனமா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யாவோட ஆதரவு கூலிப்படையா இருந்த வாக்னர் குழு ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி மாஸ்கோவை நோக்கி அணிவகுத்து போச்சு. இருந்தாலும் ஒரே நாள்ல இந்த கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. கிளர்ச்சி முடிவுக்கு வந்த சில நாட்கள்ல வாக்னர் குழுவோட தலைவர் பிர்கோசினை ரஷ்ய அதிபர் புதின் சந்திச்சு பேசினாருன்னு சொல்லப்பட்டது. ரஷ்ய அரசும் இந்த ஒரு சந்திப்பை உறுதிப்படுத்தினாங்க. ஆனா அதற்கு பின்வந்த நாட்கள்ல பிர்கோசின் எங்க இருக்காருங்கிறத பத்தி யாருக்குமே தெரியல. பிர்கோசின் பெலாரஸ் நாட்டுல இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனா அவர் அங்க இல்லைன்னு அந்த நாட்டோட அதிபரை தெரிவிச்சிட்டாரு. இந்த ஒரு நிலையில அந்த சந்திப்பின் போது பிர்கோசின் கொல்லப்பட்டிருக்கலாங்கிற தகவல் உலா சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் பைடன் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ரஷ்ய அதிபர் புதினுக்கு புதிய நெருக்கடி தர்ற வாக்னர் ஆயுத குழுவோட பின்புலம் 1% குறைவானதா தான் இருந்தது. வாக்னர் ஆயுத குழுங்கிறது ரஷ்யாவில இயங்கிட்டு வர தனியார் ராணுவ ஒப்பந்த அமைப்பு. இது ஒருவித கூலிப்படைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா மட்டுமில்லாது லிபியா, மாலி, சிரியான்னு பல பகுதிகளில் உள்நாட்டு போர்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில அரசாங்கத்துக்கு ஆதரவா இந்த குழுவினர் இயங்கினாங்க. ஆனா உலகம் முழுவதும் இந்த குழு சட்டத்துக்கு அப்பாற்பட்டுதான் செயல்படுது. ரஷ்யாவிலையும் தனியார் ராணுவ ஒப்பந்தக்காரர்கள் சட்டப்பூர்வமா தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா மறைமுகமா அதிபர் புதினோட ஆதரவோட ராணுவத்தோட சம்மதத்தோட தேவைப்படும் போது இந்த குழு இயங்கும். வாக்னர் ஆயுத குழுவானது உக்ரைனோட கிழக்கு பகுதிகளில் ராணுவ தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்டது. குறிப்பா கிழக்கு உக்ரைனோட பக்முத் பகுதி கைப்பற்றப்பட்டதுல வாக்னர் ஆயுத குழுவோட செயல்பாடுகளுக்கு அதிபர் புதினை பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு. டிமிட்ரி உக்டின் அப்படிங்கிற முன்னாள் ரஷ்ய அதிகாரி, எவ்ஜின் பிர்கோசின்கிற புதினோட முன்னாள் தலைமை சமையல் நிபுணர், இவங்க 2 பேரும் இணைஞ்சு 2014 இந்த ஒரு படையை உருவாக்குனாங்க. இதுல கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க, சிறைக்கு போயிட்டு திரும்பினவங்க உண்டு. ஏன் தண்டனையிலேருந்து தப்பிச்சவங்க கூட தி வாக்னர் குழுவில் இணைஞ்சு தப்பிச்சுப்பாங்க. இது ஒரு மூர்க்கத்தனமான ஆயுத குழுன்னு தான் சொல்லணும். பாக்முத்ல வாக்னர் குழுவை இறக்கி தங்கள் படைகளுக்கு பெரும் சேதத்தை ரஷ்யா ஏற்படுத்தினதா உக்ரைன் முன்னாடி குற்றம் சாட்டியிருந்தது. இந்த மாதிரி இவங்களோட படைகள் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்ப நடக்கிற போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே 2014 உக்ரைன்ல அவ்வப்போது சின்ன சின்ன தாக்குதல்களை இவங்க நடத்தியிருக்காங்க. குறிப்பா கிரிமியாவை ரஷ்யாவோட இணைக்கிற போர்ல தி வாக்னர் ஆயுத குழு பெரும் பங்காற்றுச்சு. 2015 தொடங்கி இந்த ஆயுத குழு சிரியா, லிபியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள்ல உள்நாட்டு கிளர்ச்சிகள்ல அரசுக்கு ஆதரவா பணியாற்றி இருக்கு. அதே மாதிரி சிரியாவோட தங்க சுரங்கங்களை பாதுகாக்கிற பணியிலையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. உலகின் மிக பழமையான மொழி தமிழ். பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை, பலத்த கரவொலிக்கு நடுவே அறிவித்த மோடி. உலகின் மிக பழமையான மொழி தமிழ் மொழி என்றும் பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படும் என்றும் பலத்த கரவொலிக்கு இடையே பாரிஸ் நகர்ல இந்தியர்களுக்கிடையே உரையாற்றும் போது பிரதமர் மோடி அறிவிச்சாரு. பாரிஸ் நகரில் இந்தியர்களிடையே பேசும்போது கூறியதாவது, வெளிநாட்டில் பாரத் மாதா கி ஜெய்ங்கிற முழக்கத்தை கேட்கும் போது சொந்த மண்ணில் இருக்கிற மாதிரி உணர்றேன். பல முறை பிரான்ஸ்க்கு வருகை தந்திருக்கேன். ஆனா இந்த தடவை என்னோட வருகை சிறப்பானது. இப்ப பிரான்ஸோட தேசிய தினம் கொண்டாட்டம் நடக்குது. பிரான்ஸ் மக்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னை அழைத்த பிரான்ஸ் மக்களுக்கு நன்றி. இது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான பிரிக்க முடியாத நட்புறவோட ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லியிருக்காரு. இன்று உலகம் புதிய ஒழுங்கு நோக்கி நகருது. இந்தியாவின் பங்கும் கூட மிக வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. தற்போது G20 கூட்டமைப்போட தலைமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் அல்லது தீவிரவாத எதிர்ப்பு எதுவா இருந்தாலும் உலகம் இந்தியாவை உற்று பார்க்குது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம நழுவ விட மாட்டோம், ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக விட மாட்டோம்னு இந்தியா தீர்மானிச்சிருக்கு. எந்த ஒரு நொடியும் நம்ம நாட்டு மக்களுக்கானது, நம்ம நாட்டுக்கானது. அது மட்டும் இல்லாம அடுத்த 25 ஆண்டுகள்ல ஒரு வளர்ந்த நாடா இந்தியாவை மாத்திர நோக்கத்துல இந்தியா செயல்பட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பிரகாசமான இடம் இருக்குதுன்னு சர்வதேச நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிரான்ஸ்ல முதுகலை படிக்கிற இந்திய மாணவர்களுக்கு 5 ஆண்டுகள் நீண்டகால படிப்புக்கு பிந்தைய விசா வழங்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியர்கள் இனி பிரான்ஸ்ல UPI பேமெண்ட் முறையை பயன்படுத்தி இந்திய ரூபாயில பணம் செலுத்தலாம். பிரான்ஸ்ல UPI பயன்படுத்த இந்தியாவும் பிரான்ஸும் ஒப்புக்கிட்டு. இனி ஐஃபில் கோபுரத்திலிருந்து இந்திய சுற்றுலா பயணிகள் இந்திய ரூபாய்கள்ல கட்டணங்களை செலுத்த முடியும். ஐக்கிய நாடுகள் சபை அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில 10 to 15 ஆண்டுகள்ல 42 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டிலிருந்து மேல கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு.
இந்த ஒரு எண்ணிக்கை ஐரோப்பாவோட மக்கள் தொகையை விட அதிகம், அமெரிக்காவை விட மக்கள் தொகையை விடவும் அதிகம். உலகத்துல பழமையான மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி தான். உலகத்துல மிக பழமையான தமிழ் மொழியானது இந்திய மொழிகள்ல ஒண்ணுன்னு சொல்றப்ப அந்த பெருமை எனக்கு தனியாகவே உண்டு. பிரான்ஸ் நாட்டுல இந்தியாவோட சார்பா திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படும். பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை அமைக்கிறது இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ்கான யுத்தத்துல இந்திய வீரர்கள் ஈடுபட்டாங்க. பிரெஞ்சு மண்ணில் நிகழ்ந்த யுத்தத்துல பங்கேற்று பிரெஞ்சு மண்ணில் இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இங்க நடந்த போர்ல பங்கேற்ற படைப்பிரிவுகள்ல ஒன்னான பஞ்சாப் ரெஜிமெண்ட் பிரான்ஸோட தேசிய தின அணிவகுப்புல பங்கேற்க இருக்கு. உயிருக்கு ஆபத்து, ரஷ்ய அதிபர் புதின் பயணிக்கும் பேய் ரயில். உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால ரஷ்ய அதிபர் புதின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில தான் உயிருக்கு பயந்து ரஷ்ய அதிபர் புதின் உள்நாட்டுல விமான பயணங்களை தவிர்த்து கோஸ்ட் ட்ரெயின் சொல்லப்படுற ரகசிய பேய் ரயில்ல பயணம் செய்வதாகவும் அந்த ரயில்ல இருக்கிற பிரம்மாண்டமான வசதி குறித்த தகவலும் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்துக்கு ஆழ்த்தியிருக்கு. உலக பொருளாதாரத்துல நல்ல நிலையில ரஷ்யா இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடுற வகையில தான் ரஷ்யா இருந்துட்டு வருது. இந்த நாட்டோட அதிபரா புதின் இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த ரஷ்யாவோட ஒரு பகுதியா இருந்த உக்ரைன் இப்ப தனி நாடா இருக்கு. அதோட ரஷ்யா உக்ரைன் இடையே எல்லை பிரச்சனையும் இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில தான் உக்ரைன் அமெரிக்காவோட நேட்டோ படையில இணைய போறேன்பான்னு சொல்லுச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரியில போர் தொடுத்தது. இந்த ஒரு போர் நடவடிக்கை 1.5 ஆண்டுகளா தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதனால அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது கடும் கோபத்துல இருக்கு. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை மாத்தி விதிச்சதோட உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வருது. ரஷ்ய அதிபர் புதினோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால புதினோட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதோட புதினும் கூட விமான பயணங்களை தவிர்த்து உள்நாட்டுல யாருக்கும் தெரியாம ரகசிய ட்ரெயின்ல தான் பயணம் போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெயின்ல இருக்கிற சொகுசு வசதி உள்ளிட்ட விவரங்கள் இப்ப வெளியாயிருக்கு. புதின் பயன்படுத்துற சொகுசு ட்ரெயினோட பேரு கோஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல ஜிம், மசாஜ் நிலையம், அழகு நிலையம், ஆடம்பர குளியலறை, மீட்டிங் ஹால் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இருக்குது. புதினுக்குன்னு பிரத்யேகமா பெட்ரூம் போன்ற வசதியும் சொகுசா ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர ட்ரெயின்ல மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆன்டி ஏஜிங் மிஷின்கள், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட அவசர உதவிக்கான கருவிகள், முதலுதவிக்கான மருந்து, மாத்திரைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதின் இருக்கும் பெட்டி குண்டு துளைக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதோடு ட்ரெயினில் இருந்தே அதிகாரிகளை தொடர்பு கொள்ள நவீன கம்யூனிகேஷன் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒரு ட்ரெயின் 22 பெட்டிகளோட இயங்குதான். இந்த ட்ரெயினோட மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 74 மில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு. இந்த ட்ரெயினை பராமரிக்க வருஷத்துக்கு 130 கோடி வரை செலவு செய்யப்படுதாம். 2018 இருந்து இந்த ட்ரெயினை புதின் பயன்படுத்திட்டு வராரு. இருந்தாலும் தொடக்கத்துல அவர் அப்பப்ப மட்டும்தான் அந்த ட்ரெயின்ல பயணத்தை மேற்கொண்டாரா. ஆனா கடந்த ஆண்டு உக்ரைன் மீதான போர் நடவடிக்கை தொடங்கினதுக்கு அப்புறமா அடிக்கடி இந்த ஒரு ட்ரெயினை புதின் பயன்படுத்துறாரு. பொதுவா விமானத்துல புதின் பறந்தா அதை எதிரிகளால ஈஸியா கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியும். ஆனா ட்ரெயின் பயணத்தை எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம புதின் பயணிக்கிற இந்த ஒரு ரகசிய ட்ரெயின் மாதிரியே ரஷ்யாவுல இன்னும் சில ட்ரெயின்கள் இயங்கிட்டு வருது. இதனால எந்த ட்ரெயின்ல புதின் போவாங்கிறது ரகசியமா இருக்கிறதோட எதிரிகளுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இந்த ஒரு காரணங்களாலதான் புதின் உள்நாட்டு விமான பயணங்களுக்கு பதிலா இந்த பேய் ரயில் பயணத்தை மேற்கொண்டு வரதா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிருக்கு. நடப்பு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிபி ஹிஸ்டரி சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ.